Hello நண்பர்களே, welcome to another episode of Dynamic Programming. Last videoல நம்ம யூனிக் பார்ட்ஸ்ங்கற ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கறத பார்த்திருந்தோம். அந்த ப்ராப்ளம்ல ஒரு கிரிட் கொடுத்திருந்தாங்க. அந்த கிரிட்ல வந்துட்டு 0,0 இண்டெக்ஸ்ல இருந்து m-1, n-1 இண்டெக்ஸ் வரைக்கும் how many possible waysல ரீச் பண்ணலாம்ங்கறத பார்த்திருந்தோம். இந்த வீடியோலயும் அதே ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். அதே ப்ராப்ளமா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அதே ப்ராப்ளம் தான், ஆனா அதுல சின்ன ஒரு சினாரியோ மட்டும் ஆட் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ லாஸ்ட் வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருங்க. சோ தட் இந்த வீடியோ புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பார்க்கலாம். You are given an m cross n integer array grid. There is a robot initially located at the top left corner, that is grid of 0,0. The robot tries to move to the bottom right corner, that is grid of m-1, n-1. The robot can move either down or right at any point in time. An obstacle and space are marked as 1 or 0 respectively in grid. A path that the robot takes cannot include any square that is an obstacle. Return the number of possible unique paths that the robot can take to reach the bottom right corner. அதாவது நண்பர்களே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த அதே ப்ராப்ளம் தான் ஒரு எக்ஸ்ட்ரா சினாரியோ மட்டும் ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம், ஒரு m cross n கிரிட் வந்து நம்ம கொடுத்திருந்தாங்க. சோ அந்த கிரிட்ல வந்துட்டு இந்த 0,0 இண்டெக்ஸ்ல இருந்து m-1, n-1ங்கிற இந்த பொசிஷனுக்கு how many possible waysல நம்ம ரீச் பண்றோங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இங்கேயும் அதே தான் கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ்லயும் ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க 0. இப்போ இந்த 0 என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த பாத்ல வந்து நீ போய்க்கலாம்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒருவேளை 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த பாத் வழியா நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ இந்த சினாரியோ நம்ம எப்படிலாம் போலாம் அப்படின்னா, இந்த பாத்ல போலாம், இந்த பாத்ல போலாம். ஆனா நம்மளால இந்த பாத்ல போக முடியாது, ஏன்னா இங்க வந்துட்டு 1 இருக்கு. சோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாங்கிறத போன வீடியோல பார்த்த சொல்யூஷன்ல இருந்தே நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போன வீடியோல பார்த்த ரிகர்சிவ் சூடோ கோட வச்சு இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போன வீடியோல என்ன பார்த்திருந்தோம், f of I, j ன்னு ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இங்க நமக்கு பேஸ் கண்டிஷன் என்னதுன்னா, if I equal to 0 and j equal to 0 இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 0,0 இண்டெக்ஸுக்கு வந்துட்டா, சோ ரிட்டர்ன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். அதே மாதிரி ஒருவேளை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் போனுச்சு அப்படின்னா, அதாவது i less than 0 இல்ல j less than 0 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ரிட்டர்ன் 0ன்னு போட்டிருப்போம். தென் அந்த ரோபோட் வந்துட்டு ரெண்டு டைரக்ஷன்ஸ்ல மூவ் ஆகலாம், அப்னு போகலாம், அப்படி இல்லைன்னா லெஃப்ட்னு போகலாம். சோ அப்பா இருந்துச்சு அப்படின்னா f of i-1, jன்னு அகைன் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். தென் லெஃப்டா இருந்துச்சு அப்படின்னா f of I, j-1ன்னு அகைன் இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். தென் என்ன பண்றோம், ரிட்டர்ன் அப் பிளஸ் லெஃப்ட்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிரும். சோ இதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் ப்ராப்ளமுடைய ரிகர்சிவ் சூடோ கோடா இருந்துச்சு. ஆனா நமக்கு இங்க ஒரு இண்டெக்ஸ்லயுமே வந்துட்டு 0 or 1ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம வர்ற பாத்துல வந்துட்டு 1ன்னு குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பாத்துல போக முடியாது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஒரு இஃப் கண்டிஷனை மட்டும் ஆட் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இந்த பேஸ் கண்டிஷனுக்கு மேல இஃப் I greater than or equal to 0 and j greater than or equal to 0 and array of I, j equal to 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிட்டர்ன் 0. அதாவது இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, I greater than or equal to 0 and j greater than or equal to 0 அப்படின்னா அது வந்துட்டு ஒரு வேலிட் இண்டெக்ஸ். சோ அந்த வேலிட் இண்டெக்ஸ்ல array of I, jல வேல்யூ வந்துட்டு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த பாத் வழியா மூவ் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் 0ன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய பழைய சினாரியோ மாதிரி இங்க வந்துட்டு அப் லெஃப்ட் நடந்து ஒரு வாட்டியும் வேல்யூ ரிட்டர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இதுதான் இந்த ப்ராப்ளம் உடைய ரிகர்சிவ் சூடோ கோட். இதை வந்துட்டு நம்ம ப்ரோக்ராமிங்ல அப்ளை பண்ணி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட் நண்பர்களே, இப்போ நம்ம
ரிகர்சிவ் சொல்யூஷன்ல இருந்து ஒண்ணா நம்ம வந்துட்டு கோட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ஸ்டக்கிள் கிரிட்ங்கிற ஒரு 2D அரே கொடுத்துருக்காங்க. இந்த 2D அரேல இருந்து நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா int m ஈக்குவல் டு அப்ஸ்டக்கிள் கிரிட் டாட் லென்த்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி int n ஈக்குவல் டு அப்ஸ்டக்கிள் கிரிட் ஆஃப் 0 டாட் லென்த்னு போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற காலம் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், m, என்னோட வேல்யூ வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தென் ரிட்டர்ன் ஃபைன் டோட்டல் யூனிக் வேஸ்ட்னு ஒரு மெத்தடை கால் பண்ணி நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் பாஸ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்துட்டு m-1, n-1ங்கிற இண்டெக்ஸ்ல இருந்து 0,0 இண்டெக்ஸ் வரைக்கும் ஹவு many பாசிபிள் வேஸ்ல நம்மளால போக முடியுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ m-1, n-1ன்னு இண்டெக்ஸை பாஸ் பண்ணிடுறோம். தென் நம்ம கிட்ட இந்த அப்ஸ்டக்கிள் கிரிட் இருக்குல்ல அதையும் பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போதான் நம்மளுக்கு வந்துட்டு எந்தெந்த இண்டெக்ஸ்ல 0 இருக்கு இல்லைன்னா அப்ஸ்டக்கிள் 1 இருக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு இங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். பிரைவேட் int find total waste int i, j, int array அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க டிக்ளேர் பண்ணி வச்சிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம சினாரியோல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, if i greater than or equal to 0 and j greater than or equal to 0 and array of i, j equal to 1 இருந்துச்சு அப்படின்னா இங்க array of i, j இண்டெக்ஸ்ல வந்துட்டு 1 இருக்கு. ஸோ இந்த அப்ஸ்டக்கிளை தாண்டி நம்ம போக முடியாது, அதனால ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறோம். தென் நம்மளோட பேஸ் கண்டிஷன் என்னது, if i equal to 0 and j equal to 0ங்கிற இண்டெக்ஸை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் 1ன்னு போட்டுடுறோம். அதே மாதிரி நம்ம எஜுகேஷன் என்னது, if i less than 0 or j less than 0ன்னு வந்தா நம்மளுக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் ஆயிரும். ஸோ வந்துட்டு அதை ஹேண்டில் பண்றதுக்காண்டி இந்த கண்டிஷனை போட்டுட்டு இந்த சினாரியோல ஏதாச்சும் ஒன்று ட்ரூவா இருந்தா கூட ரிட்டர்ன் 0 அப்படின்னு போட்டுடுறோம். தென் இந்த ரோபோட்டால 2 டைரக்ஷன்ல மூவ் பண்ண முடியும். என்னன்னா அப்னு ஒரு டைரக்ஷன்ல போகலாம், இல்லைன்னா லெஃப்ட்னு ஒரு டைரக்ஷன்ல போகலாம். அப்பா இருந்தா என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் டோட்டல் யூனிக் வேஸ்ட்னு இந்த ரிகர்சிவ் மெத்தடை கால் பண்ணி i-1, j அண்ட் நம்ம கிட்ட இருக்க அரேயை பாஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒருவேளை லெஃப்டா இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு அகைன் இந்த டோட்டல் யூனிக் வேஸ்ட்ங்கிற மெத்தடை கால் பண்ணி i, j-1, அரேன்னு இந்த மெத்தடை கால் பண்ணிடுவோம். தென் டோட்டலா ரிட்டர்ன் அப் பிளஸ் லெஃப்ட்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வந்துட்டு கிடைச்சிரும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் நம்பர்களே, சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது, சப்மிட் பண்ணி பார்ப்போம். ரைட் நம்பர்களே, நம்மளுக்கு எப்பவுமே ரிகர்சிவ் சொல்யூஷன் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா டைம் லிமிட் எக்ஸிடங்கிற ஒரு எரர் வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெமரைசேஷன்ல வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ இந்த ப்ராப்ளமையும் நம்ம மெமரைசேஷன் அப்ரோச் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெமரைசேஷன் அப்ரோச் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிபிங்கிற ஒரு அரே கிரியேட் பண்ணிப்போம். ஸோ int டிபின்னு ஒரு 2D அரே கிரியேட் பண்ணிப்போம். அதோட சைஸ் வந்துட்டு m x n இருக்கும். ஸோ அதையும் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் டிபியில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே இனிஷியலா நம்ம என்ன பண்ணிடுவோம், -1ன்னு வச்சுப்போம். ஸோ ஃபார் int rows equal to arrays dot fill rows, -1 போட்டோம்னா டிபியில் எல்லா வேல்யூஸ்க்குமே வந்துட்டு இனிஷியலா -1 வந்துடும். தென் இந்த டிபியை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணிடுறோம். தென் இங்கேயும் வந்துட்டு அதை டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். தென் நம்ம என்ன பண்ணுவோம், டிபியில் இனிஷியலா வந்துட்டு -1 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அப்படி -1 இருந்துச்சு அப்படின்னா வேல்யூ கம்ப்யூட் ஆகல, ஸோ ரிகர்சிவ் பார்ட்டுக்கு போன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிடுவோம். ஒருவேளை -1 இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூ ஆல்ரெடி கம்ப்யூட் ஆயிடுச்சு, ஸோ அதுல இருந்து வேல்யூ எடுத்துக்கலாம்னு அர்த்தம். ஸோ இஃப் டிபி ஆஃப் i, j நாட் ஈக்குவல் டு -1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் டிபி ஆஃப் i, j அப்படி சொல்லிட்டு போட்டுடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம லாஸ்டா கம்ப்யூட் பண்ற வேல்யூவை டிபி ஆஃப் i, jல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதை அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, டிபி பாஸ் பண்ணல, டிபி. இப்போ அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் நம்பர்களே, சாம்பிள் பாஸ் ஆகுது, சப்மிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ மெமரைசேஷன் அப்ரோச் பண்ணி நம்மளுடைய டெஸ்ட் கேஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீடியோல பார்த்த டேபுலேஷன் கூட அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த கண்டிஷனை மட்டும் ஆட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் நண்பர்களே, இதுதான் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்த டேபுலேஷனுடைய கோட். அதை தான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இங்க இனிஷியலா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபின்னு ஒரு 2D அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் வந்துட்டு m x n வச்சிருக்கிறோம். தென் ஃபார் int i equal to 0, i less than mன்னு ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி அந்த கிரிட்ல இருக்கிற ஒரு ரோவையும் நம்ம ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே வரோம். தென்
for into j equal to 0 j less than n ன்னு சொல்லிட்டு இன்னொரு for loop ரன் பண்ணி ஒரு ரோலையும் இருக்கிற காலமையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே வரோம். தென் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமோட சினாரியோவுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு if கண்டிஷன் ஆட் பண்ணியிருந்தோம். அதை இங்க ஆட் பண்ணிக்கலாம். if I greater than or equal to 0 and j greater than or equal to 0 and obstacle grid of I, j equal to 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிப்போம் dp of I, j equal to 0 போட்டுட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு நம்ம வந்துட்டு போக சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா இங்க வந்துட்டு ஒருவேளை obstacle grid of I, j equal to 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்துல வந்துட்டு ஒரு obstacle இருக்கு. ஸோ அந்த பாத் வழியா போக முடியாது. அதனால அந்த பாத்துக்கு வந்துட்டு 0 போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். தென் நம்மளுடைய பழைய பேஸ் கண்டிஷன் என்னது? if I equal to 0 and j equal to 0 இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெஸ்டினிக்கு வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருப்போம் dp of I, j equal to 1 போட்டு கண்டினியூ கொடுத்துருப்போம். தென் நம்ம ரோபோட்டால அப் ஆர் லெஃப்ட்னு சொல்லிட்டு ரெண்டு டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்ண முடியும். ஸோ அப் ஈக்குவல் டு dp of I minus 1, j போட்டுக்கிறோம். ஒருவேளை I 0 இருந்துச்சு அப்படின்னா dp of 0 minus 1 போட்டோம் அப்படின்னா dp of minus 1 ஆயிரும். ஸோ இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸ் வரக்கூடாதுங்கிறக்காண்டி if I greater than 0 இருந்தா மட்டும் up equal to dp of I minus 1, j போட்டுக்கிறோம். தென் left equal to dp of I, j minus 1 போட்டுக்கிறோம். ஒருவேளை j 0 இருந்தாலும் நம்மளுக்கு என்னவாயிரும் நெகட்டிவ் இண்டெக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால if j greater than 0 இருந்தா மட்டும் லெஃப்ட் நடக்கிற மாதிரி எழுதிருக்கிறோம். தென் ஆல் பாசிபிள் வேஸையும் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுங்கிறக்காண்டி dp of I, j equal to up plus leftன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி இங்க ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் லாஸ்டா ரிட்டர்ன் dp of m minus 1, n minus 1 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கிடைச்சிரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. சம் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான் நண்பர்களே, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்க்கு பார்த்த ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கோடையும் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா இஃப் கண்டிஷனை மட்டும் ஆட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் நண்பர்களே, இதுதான் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்த ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷனோட கோட். நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் வந்த ரீசனு ஒரு 2D அரேயோட ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த 1D அரேயோட ஸ்பேஸை கொண்டு வரதுதான். ஸோ அந்த டீப்பிங்கிற அரே ரிமூவ் பண்ணிட்டு ப்ரீவியஸ்னு ஒரு 1 டைமென்ஷனல் அரே கிரியேட் பண்ணி அதோட சைஸை வந்துட்டு இனிஷியல் எண்ணுக்கு வச்சுக்கிறோம். தென் அங்க பார்த்த மாதிரியே ரெண்டு ஃபார் லூப் ரன் பண்றோம். ஒரு ரோக்கும் ஒரு காலமையும் நம்ம ஐடென்ட் பண்ணுங்கிறக்காண்டி ரெண்டு ஃபார் லூப் ரன் பண்ணி நம்மளுடைய இந்த ப்ராப்ளமுக்கு தேவையான ஒரு இஃப் கண்டிஷனை ஆட் பண்ணிப்போம். இஃப் I greater than or equal to 0 and j greater than or equal to 0 and obstacle grid of I, j equal to 1 இருந்துச்சுன்னா temp of j equal to 0ன்னு சொல்லிட்டு போட்டுட்டு கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு தேவையான இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணியாச்சு. தென் பழைய சினாரியோ வந்துட்டு I equal to 0 and j equal to 0 இருந்துச்சு அப்படின்னா temp of j ன்னு சொல்லிட்டு ஒரு டெம்பரரி அரே கிரியேட் பண்ணி அதனுடைய வேல்யூ வந்துட்டு 1ன்னு வச்சுக்கிறோம். தென் ஆஸ் யூஷுவலா ரெண்டு டைரக்ஷன்ஸ்ல மூவ் பண்ணுவோம், அப், லெஃப்ட்னு. ஒருவேளை I greater than 0 இருந்தா மட்டும்தான் நம்ம வந்துட்டு அப்புக்கு போறோம். அதே மாதிரி j greater than 0 இருந்தா மட்டும்தான் லெஃப்ட்டுக்கு போறோம். தென் கடைசியா என்ன பண்ணிக்கிறோம், இந்த டெம்பரரி அரேக்குள்ள அப் பிளஸ் லெஃப்ட்னு சொல்லிட்டு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வரோம். தென் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த டெம்பரரி அரேயை ப்ரீவியஸ்க்கு வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வந்துட்டு அடுத்த இண்டெக்ஸ்க்கு போறப்போ இந்த ப்ரீவியஸ்ல இருந்தே அது வந்துட்டு வேல்யூ எடுத்துக்கும். தென் லாஸ்டா ரிட்டர்ன் ப்ரீவியஸ் ஆஃப் n minus 1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கிடைச்சிடும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், சாம்பிள் பாஸ் ஆயிடுச்சு. சம் பண்ணி பார்ப்போம். அவ்வளவுதான் நண்பர்களே, ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் சொல்யூஷன் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த ப்ராப்ளமோடைய சொல்யூஷனை ஒரு இஃப் கண்டிஷனை மட்டும் ஆட் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோல எப்படி ஒரு இஃப் கண்டிஷனை மட்டும் ஆட் பண்ணி இந்த ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். ஆல்சோ இந்த ப்ராப்ளமோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேம் அஸ் தட் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தான். ஸோ யாராச்சும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு பேசாம டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இந்த வீடியோல சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இந்த மாதிரி சொன்னாதான் பல நன்மைகள் உண்டாகும் தம்பி. ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபிபனாச்சி சீரிஸ்ல இருந்து இந்த வீடியோ வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நான் ப்ரீவியஸ் வீடியோல இருந்தே கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஆல்சோ இதை விட நிறைய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம். ஸோ எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. தென் வழக்கம் போல வீடியோ ப்ராப்ளம் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தம்ஸ் அப் போடுங்க. இது வரைக்கும் யாரும் போட்டது இல்ல, இந்த வீடியோல சேனல் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். Until then, stay tuned, take care, bye.